ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லமன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்தியா ஏஐ இம்பாக்ட் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போ இந்திய அரசாங்கம் நடத்துது. பிரதமர் மோடி தான் அதை துவக்கி வைக்கிறார் 16ஆம் தேதி. தொடங்கின நாள்ல இருந்தே அந்த எக்ஸ்போ வச்சு பல சர்ச்சைகள் உருவாகிட்டு வருது. இந்தியாவை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி அங்கே போய் சைனாவோட ரோபோட்டோ வச்சு இது நாங்கள் உருவாக்கணும் எங்கள் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் சவுத் கொரியாவோட பொருள், இப்படி இன்னும் அங்கே பல பொருட்கள் திருடப்பட்டது அப்படின்றதுக்காக அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் மன்னிப்பு கேட்டார். இப்படி பல சர்ச்சை நடக்குது. இது வெளிநாட்டுகளில் உலக அளவில் இது பெரிய அவமானத்தை இந்தியாவுக்கு தேடி கொடுத்துருக்குதுன்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க. முதல் கட்டமாக இது என்ன எக்ஸ்போ, எதுக்காக இது நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? இது உலகளாவிய அளவில் இப்போ தொழில்நுட்பத்தின் அடுத்த பாய்ச்சல் இது கடந்த சில ஆண்டுகளாக பேசப்படுறதுன்னா செயற்கை நுண்ணறிவு தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அடுத்து ஒட்டுமொத்த உலகிற்கான தொழில்நுட்பம், உலகை ஆளப்போகிற தொழில்நுட்பமாக இருக்க போகுதுங்கிறது பொதுவான ஒரு பேச்சு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வாரம் செயற்கை நுண்ணறிவு குறித்து ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பல மேற்கத்திய நாடுகள் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்காங்க. நீங்கள் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும்போது இந்தியா போன வருஷம் பிப்ரவரி மாதம் ஐரோப்பாவில் பிரதமர் கலந்து கொள்கிற இதே மாதிரி அங்கே நடந்த ஒரு சம்மிட், ஃப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே நடந்த இதே போல ஒரு கண்காட்சியில் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வருஷம் எங்கள் நாட்டில் ஒரு ஏஐ சம்மிட் ஒன்று நடக்கும் அப்படின்னு அறிவிக்கிறார். ஒரு வருஷம் நேரம் வந்திருக்கு, அப்போவே அறிவிக்கிறாரு. அறிவித்த பிறகு ஜூன் ஜூலை வாக்கில் இதற்கான வேலைகள் ஆரம்பிக்குது, டெல்லியில் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு போதுமான அளவு டைம் இருந்தது. வழக்கம் போல் இந்த இடத்துல நடந்த சொதப்பல் என்னவாக இருக்கும்னா, அது மகாராஜாவை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நடத்தியிருப்பாங்க. பிரதமரை அவரை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது மட்டும் அதனுடைய மோட்டிவாக இருந்ததுனால, ஏன்னா இது போன வாரம் அறிவிச்சு இன்னைக்கு நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்பே இது தேராதுங்கிறதுக்கான சமிகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சொல்றீங்க, இவனுங்க ஓவர் ஹைப் கொடுத்தாருங்கனால அது விளங்காது. நீங்கள் எதை வேணா பாருங்க, இந்தியா ஏஐ உலகை ஆளப்போகிறது அப்படின்னாங்க. நீங்கள் வேணா டாப் 10 கண்ட்ரிஸ்ன்னு போட்டு பாருங்க. ஏஐல இந்தியா கிடையாது. யூஎஸ் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, யூகே இருக்குது, ஜப்பான் இருக்குது, யூஎஸ் இருக்குது, சைனா இருக்குது, அடுத்தது யூகே, ஃப்ரான்ஸு, இஸ்ரேலு, யுஏஇ இருக்குது. இங்கெல்லாம் கூட அந்த நிறுவனங்கள் இருக்கும். இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் கிடையாது, இது வரைக்கும் இல்லை. ஸோ நாம் உலகத்தை ஆள போகிறோன்னு கிளைம் பண்ணும்போதே இது என்னன்னு சொன்னால் சும்மா ஒரு சீன் காட்டுறாங்க அப்படிங்கிறது முதல் இதிலே வந்துருச்சு. முக்கியமானவர்கள் விலகுனாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இவர் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் வரமாட்டேன்ட்டார். அவர் வேறு ரீசன்ஸை சொல்கிறாரு. அடுத்ததாக முக்கியமாக ஏஐ குறித்த ஒரு கூட்டத்தில் முக்கியமாக கலந்துக்க வேண்டியதுன்னா என்விடியாவோட நிறுவனர் இல்லை நான் வரலை அப்படின்ட்டாரு. அடுத்ததாக அந்த தகராறு ஆரம்பிக்குது. என்னென்னா, பலர் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது, பெரும் எண்ணிக்கையில் கூட்டம் இருக்குது. ஆனால் அவர்களை உள்ள அனுமதிக்கிறதுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். சாப்பாட்டு கவுண்டர்களில் யூபிஐ இதெல்லாம் ஆன்லைன் இது வேலை செய்யலை, கேஷ் மட்டும்தான் வேலை செய்யுது. இது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருப்பாங்க, இந்தியாவில் வெவ்வேறு பகுதிகளிலேருந்து ஆட்கள் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அத்தனை பேர் யூபிஐ நம்பி வந்திருப்பாங்க. எல்லாம் கேஷை வச்சுட்டு வருவான், சில்லறை வச்சுட்டு வர மாட்டான். பட் அங்கே சாப்பாட்டு கவுண்டரில் இது வேலை செய்யலை. டிஜிட்டல் ஆமாம், அதான் பிரச்சனை. இது செயற்கை நுண்ணறிவு குறித்த ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக எந்த இதுவும் இல்லை, அடிப்படையில் இல்லை. கவுண்டர்ஸ் வேலை செய்யலை, அவங்க கொடுத்த பாஸ் டூப்ளிகேட் இல்லை. குறிப்பாக பிரதமர் அவர் வரும்போது அவர் பாதுகாப்பு கருதி எல்லாரையும் அந்த அரங்கை விட்டு வெளியே அமைச்சதுனால பல பொருட்கள் திருடப்பட்டதாகவும் சொல்லப்படுது, திருட்டு போனது. அதெல்லாம் தொட்டது எல்லாமே முதல் நாளில் டிசாஸ்டர். வேற சமாளிக்கவே முடியாமல் இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆச்சு. சரி, அப்போ 2வது நாள் சரியாயிடும்னு எதிர்பார்த்துருக்கலாம். 2வது நாளும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. பிரதமர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வண்டி எதையும் அலோவ் பண்ணல. உள்ளே இருந்தவர்கள் எல்லாருமே 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் வண்டி பிடிக்கிற மாதிரி ஆச்சு. ஓலா ஊபர் எதுவும் கிடையாது, உள்ளுக்குள்ளே அவங்களை கொண்டு போய் ஷட்டில் சர்வீஸ் மாதிரி எதுவும் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க உள்ள ஸ்டாலில் நின்று களைத்து போனவர்கள், ஸ்டாலே 1000 பேரோ 1000-2000 பேரோ இருப்பாங்க. இவ்வளவு பேரும் நடந்து போகிறாங்க. இது குறித்து யாருக்கும் கவலை இல்லை. இங்கே தமிழ்நாடு சார்பாக நடந்த 2 வருஷம் இருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மீட்டு, அதுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே தனியாக வாகனங்கள், ப்ரைவேட் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது உள்ள எல்லா இடத்துக்கும் போகுது. அப்படி எதுவும் இங்கே இல்லை. இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. விஷயம் என்னென்னா, இது முழுக்க நரேந்திர மோடியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், அவர் நோகாமல் வந்துட்டு போனால் போதும், அவரோட பிஆர் எக்ஸசைஸுக்கு ஃபோட்டோஸ் கிடைச்சா போதும். இந்திய யூனியன் கவர்மெண்ட் பல சமயங்கள், ஏன்னா இந்த தவறு எதையுமே நாம் அது ஏதோ பிஜேபியோட ரொம்ப பெரிய தப்புன்னு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எதையும் இப்படி சொல்கிறதுக்கு தேவையாக இருக்காது. ஏன்னா ஆட்கள் நிறைய வந்திருக்கலாம், சமாளிக்க தெரியாமல் இருந்திருக்கும், அல்லது உள்ள வைஃபை வேலை செய்யலை, ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையாக இருக்கும், திரும்ப கம்யூனிகேஷன் ஏறனால அது நடக்கலாம் ஒன்று. ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் நடக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த நிகழ்ச்சியில் நடக்கும்.
இதெல்லாம் ஓகே, இது புரியுது. இது ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு அதாவது இவ்வளோ பெரிய ஜனத்தொகையை கொண்ட ஒரு அரசாங்கம், டெவலப் கண்ட்ரி, அமெரிக்காவுக்கு நிகராக வருது, சைனாவை ஓவர் கம் பண்ணிட்டோம், சைனாவை ஓரக்கட்டும் சொல்கிற ஒரு நாடால் ஒரு எக்ஸ்போ நடத்த முடியல அப்படின்றத, அதாவது அதை ஏற்பாடு குறைபாடாக வந்து இந்த விமர்சனங்கள்லாம் எடுத்துக்க முடியுது. இன்னொரு பக்கம் கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து சைனாவோட ரோபோவை இவங்களோட ஓரியன் அப்படின்னு சொல்லி இவங்க இன்வைட் பண்ண ஒரு ரோபோ அது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்ற ஒரு டீம் வந்து எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து அவங்க தான் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ அவங்க வச்சிருக்கிறாங்க. அது சமூக வலைதளங்களில் பகிர்ந்த பிறகு அது சைனாவோட ரோபோ அப்படின்னு தெரிய வந்து அது ஒரு பெரிய அவமானமாக கருதப்பட்டது. அது எந்த அளவுக்கு வெளியில் நம்ம இங்கே ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறோம், அதை பிஜேபி கவர்மெண்ட்டை கலாய்க்கிறதுக்கும் அந்த மாதிரி பயன்படுது. ஆனால் உலக அளவில் இந்தியாவுக்கு அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்க. இது ஒரு நிறுவனம் செய்த தவறு. அது ஏன் இந்தியாவுக்கு உலக அளவில் அவமானமாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே தான் இவங்களோட தொடர் தோல்விகள், அலட்சியம், பொறுப்பின்மை இது எல்லாமே இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி அதோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே பிஜேபியோட ரொம்ப அசோசியேட் ஆன ஒரு யூனிவர்சிட்டி. 2011 மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்பிலிருந்து மோடி அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு. பல பாஜக தலைவர்கள் அவர்களோடு க்ளோஸாக இருந்திருக்காங்க. சிறந்த யூனிவர்சிட்டின்னு அவார்டு வாங்கியிருக்கான், யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்டே அவார்டு வாங்கியிருக்கான் பிரதமர் கையால். இந்த யூனிவர்சிட்டி ராகுல் காந்திக்கு எதிராக இந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராட அனுப்பப்பட்டிருக்காங்க. அதாவது மாணவர்களாக இயல்பா போராடல, நிர்வாகம் சொல்லிதான் அதை நம்ம அப்படிதான் மாணவர்கள் இயல்பா போராடும் போது தான் தெரியும். பட் அவங்க வந்து எதுக்காக போராடுறோங்கிறதே தகவல் கூட தெரியாமல் இருந்துச்சு. இவர்களை குறித்து எச்சரிக்கையும் வராமல் இல்லை. இவங்க ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி போதுமான எச்சரிக்கைகள் எதுக்கே முன்பே வந்திருக்கு. ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள், இந்த லிவர் டாக்டர்னு ட்விட்டரில் ஃபேமஸாக ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த மாதிரி அறிவியலுக்கு முரணான மருத்துவ பழக்கங்களை அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பார். நடைமுறை பழக்கம் சரி, அந்த மாதிரியான போலி மருத்துவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கவர். அவர் வெளிப்படையாகவே இவங்களை பற்றி வான் பண்ணார். ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த, அதாவது பப்ளிஷ் ஆகிட்டு இருந்த ஒரு மருத்துவ சஞ்சிகை ஒன்று, அதை மூடிட்டாங்க 2019க்கு அந்த 2019க்கு முன்பே மூடின ஒன்று. அதன் பெயரில் இவங்க ஒரு ஜேர்னலை வெளியிட்டு, அந்த ஜேர்னலில் தட்டுனா சாப்பாட்டு தட்டை வந்து தட்டுனா கொரோனா வைரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வைப்ரேஷன்ல வந்து அந்த வைப்ரேஷன்ல அது சாகுன்னு ஒரு போலியான ஆய்வு கட்டுரையை இவர்கள் வந்து வெளியிட்டது இந்த யூனிவர்சிட்டி, கல்கோத்தியாஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அப்பவே இவங்க ஒரு பச்சை ஃப்ராடு அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சு. ஏன்னா இப்படி ஒரு அறிவியல்ல வந்து தொட்டு நக்கிற அளவுக்கு சயின்ஸை ஹேண்டில் பண்ற ஒருத்தன் கூட இந்த மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை வந்து தான் பேர்ல போடுறதுக்கு சம்மதிக்க மாட்டான். பட் இந்த யூனிவர்சிட்டிலேருந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பர்பஸ் இவர்கள் ரொம்ப பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கிறாங்க. பாஜகக்காக ராகுல் காந்தியை அசிங்கப்படுத்துகிற வேலையை செஞ்சுருக்காங்க. பாஜக செய்த ஒரு அல்பத்தனமான ஒரு வேலையை நியாயப்படுத்துறத அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி காட்டியிருக்காங்கன்னு சொல்லும்போது, ஸோ சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஃப்ராட் வேலை இவங்க ஏற்கனவே செஞ்சு. ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவரும் வந்து இவங்க அந்த போட்ட அந்த வீடியோஸை மொத்தமாக அந்த எக்ஸ்போவை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு. அதில் வந்து இவங்க கொண்டு வந்த ரோபோ வந்து பாரத்தோட ஒரு மாடல், அது எப்படி பாருங்க உலகத்தில் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்றத அதை ப்ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போகிறோம், அதையும் தூக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஏகோசிஸ்டம் எவ்வளவு முட்டாளா அல்லது இந்தியாவை எவ்வளவு அலட்சியமா இந்திய மக்களை வந்து கருதி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இந்த நாய் படத்தை இவங்க இந்த கல்கோத்தியா யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா, 360 கோடி ரூபாய் நாங்கள் ஏஐ ரிசர்ச்சுக்கு முதலீடு செஞ்சுருக்கோம். அதில் இந்தியாவிலே எங்களோட இதுலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் இது அப்படின்னு சொல்லி இந்த நாய் பொம்மையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஃபோட்டோ வருது. அதை ரயில்வே மினிஸ்டர், ஐடி மினிஸ்டர் அவர் வந்து பகிர்றாரு. இந்தியா எங்கேயோ போயிடுச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு. அது வந்த உடனேவே இங்கிருந்து தான் அந்த கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சியோ, இது சைனாவில் சேல்ஸில் இருக்கிறது, ஆல்ரெடி மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குது, 3 லட்சம் ரூபா ரோபாட் இதுன்னு அந்த கம்பெனிக்காரன் அதை எடுத்து போட்டு அவர்கள் வந்து அதை போட அது ஒரு குளோபல் சென்சேஷன் ஆகிடுச்சு. அது ரொம்ப இந்தியாவை வந்து தரமட்டத்துக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. இவர்கள் அதன் பிறகும் இதோட அவங்க நிற்கல. அடுத்ததா ஒரு கொரிய ட்ரோன் ஒன்று, சாக்கர் ட்ரோன், ஆமாம், அது நாங்கள் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி எண்ட் டு எண்ட் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதையும் இவர்கள் கிளைம் பண்ணாங்க. இது எக்ஸ்போஸ் ஆன பிறகும் அவர்கள் அதை நியாயப்படுத்த தான் முயற்சி பண்ணாங்க. ரொம்ப துணிச்சலாக ஒரு டிப்பிக்கல் பாஜக காரன். இப்போ இவர் பேசுகிறார்ல, எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசும்போது அது நான் பண்ணதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் பூரி சொல்கிறார் இல்லையா, அதை போல இவர்கள் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் இவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த டேமேஜ் வந்து பெருசாச்சு. ஏன்னா வாய் தவறி அது சொல்லலை. 360 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் உருவாக்குன நாங்களே என்ன பண்ணது 360 கோடி, அதாவது வந்து ஏஐல வந்து ரிசர்ச்சுக்கு நாங்கள் செலவு பண்ணி 360 கோடி ரூபாய் முதல் யூனிவர்சிட்டி போனோமா இல்லை யூனிவர்சிட்டி
நாங்கள் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி வச்சுருக்கோம். என்னென்னா லோக்கல் மார்க்கெட்டில் இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, யோகி ஆதித்யநாத் எப்படி யூபி மட்டுமே உலகம்னு வாழ்கிறார்ல, அதுக்கு வெளியில் இருக்க பற்றி கவலைப்படாமல், அதை போல் இவனுங்க உலகத்தையே யூபின்னு நினச்சிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஏன்னா இங்க யூபியில எதை சொன்னாலும் நம்பியிருப்பாங்கல்ல. இதை வந்து அவங்க யூபியில போய் இந்த நாயை தெருவில் விட்டுட்டு நாங்க உருவாக்குன நாயை அப்படின்னு சொன்னா யூபியில நம்பியிருப்பாங்க. பாமர மக்கள் ரொம்ப சாதாரணமா நம்பியிருப்பாங்க, பெரும்பான்மையானவர்கள். அந்த நம்பிக்கையில என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்தோட பார்வையை அப்படி நம்பிட்டானுங்க. அப்படி சொல்லி இந்த நாயை ஏன் அதை ரொம்ப ஒரு அல்பத்தனமானதுன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த நாயை வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல வந்து பரவலா அறிமுகமானது. அதை பார்க்காதவர்களே இருக்க முடியாது. இணையத்தை நீங்க டெய்லி பயன்படுத்துறீங்கன்னா, இந்தியாவிலேயே பல உலக அளவுல பல செலிபிரிட்டிஸ் வந்து அந்த நாயை வாங்கி வச்சிருக்காங்க வீட்டுல. அவங்க இது பண்றதெல்லாம் காட்டுறாங்க. இது இவங்க வந்து இப்படி முட்டாள்தனமா நீங்க சொல்ற மாதிரி யூபி தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க இல்ல உலகமே யூபி தான் நினைச்சிட்டு அவங்க இருக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு எக்ஸ்போ நடத்துது, அதுல வந்து ஒரு இந்தியாவில அப்படிப்பட்ட உற்பத்தி இதுக்கு முன்னாடி இல்லை, அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு இல்லை. அப்போ முதல் முறையா அப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறாங்க அப்படின்னா இந்திய கவர்மெண்ட் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிருக்கணும். எக்ஸ்போ இல்ல பண்ண தேவையில்லை. ஏன்னா அஸ்வினி வைஷ்ணவ் வந்து டெய்லி நியூஸை பார்க்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க மோடியை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதுங்கிற நிலைமையில இருக்காங்க. ஸோ இப்போ என்ன, கல்கோட்டா யூனிவர்சிட்டி மோடிக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, யூபியிலேருந்து வந்திருக்க ஒரு யூனிவர்சிட்டி, ஹிந்துத்துவாவுக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அவங்க ஒரு சூப்பர் மாடல், உலகத்தோட சூப்பர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டால் நமக்கு மோடிகிட்ட ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னு அவர் நம்பியிருக்கலாம். ஓகே. ஸோ இது இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு மகாராஜாவை திருப்திப்படுத்தினா போதும்னு ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் செயல்படும் போது இந்த பிரச்சனைகள்லாம் கட்டாயமாக வந்தே தெரியும். இது வந்து நிகழ காத்திருந்த ஒரு அவமானம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடந்தது இல்லை. இப்போ அவங்க வந்து அது தெரிஞ்சிட்ட பேருக்கு வெளியில ஃபர்ஸ்ட் வந்து தூர்தர்ஷனுக்கு அப்படி பேட்டி கொடுத்துட்றாங்க, இதை நாங்கள் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் கொடுத்துட்றாங்க. அது கண்டுபிடிச்சி தெரிஞ்ச பிறகு அந்த கடையை உங்க இடத்த காலி பண்ணுங்க, வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு அவங்க காலி பண்ண மறுக்கிறாங்க. அப்புறம் இவங்க கரண்ட் பவர் கட் பண்றதா செய்திகள் வருது, இப்படிலாம் பண்றதா. இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஹோல்டு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, அவங்க இது வரைக்கும் யாருக்கும் பயப்படாம வாய்க்கு வந்ததை பேசி அவர்கள் எல்லாம் பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி உள்ளூரில் வந்து மாணவர்களை எப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கும். நான் பாரு, நான் வேர்ல்டுல சிறந்த யூனிவர்சிட்டி, மோடி கையில் அவார்டு வாங்கியிருக்கேன், நான் பாரு யோகி ஆதித்யநாத்தோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இதுதான் பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி எதிர்பேச்சே இல்லாமல் லிவர் டாக்டர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியால் தட்டுனா ஒரு வைரஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரையை துணிச்சலாக வெளியிட முடியுதுன்னா அவர்கள் தங்களுடைய இந்த இந்த ஃப்ராடு வேலை எவ்வளவு துணிச்சலாக செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பயமும் இருந்திருக்காது. எப்படி ஹிட்லரோட படையில் இருந்தவர்கள் ஒரு யூதனை கொல்றதுக்கு எப்படி கவலைப்பட மாட்டாங்க? காரணம் சொல்லணுமா? ஒரு ஹிட்லரோட சோல்ஜர் ஒருத்தன் ஒரு யூதனை கொல்வதற்கு ஏதாவது காரணம் சொல்ல வேண்டியிருக்குமா? கொண்டுட்டேன்னா போதும், அது அவனுக்கு கிரெடிட். அவங்க வெறும் அதை போலதான் இவங்க அவங்க வெறும் முட்டாள்னு நம்ம பார்த்துட்டு கடந்து போக முடியாது. இல்ல முட்டாள், அதாவது என்னன்னு சொன்னா அல்டிமேட்டா அதுதான். அவர்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸ்போஸ் ஆகும், நம்ம அவமானப்படுவோம் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா ஒருத்தன் இந்த இதை எடுக்கவே மாட்டான். ஆர் அதர்வைஸ் ஒருத்தர் தொடர்ந்து செய்தியை வந்து ஒரு பொழுதுபோக்கா சும்மா அப்பப்போ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நியூஸ் பார்க்குறவங்க கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் அவர்கள் டிப்பிக்கலாக ஒரு துணிச்சல் வந்துடும்ல, ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மளை கேட்க ஆள் இல்லைங்கும் போது ஒரு முரட்டு துணிச்சல் வரும் தெரியுமா, நம்ம எதை வேணால் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வரும் தெரியுமா, அதை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. பர்பஸ் ரொம்ப சிம்பிள், நான் பெரிய பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு காட்டி கலெக்ஷன் பார்க்குறது தான் அவர்களோட நோக்கம். ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே வர வைக்கலாம், ஏஐ கோர்ஸை பண்ணி வர வைக்கலாங்கிற ஒரு நோக்கம் தான் இருந்திருக்கும். அவர்கள் இன்டர்நேஷ்னலாக நம்ம அவமானப்படுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அறிவு இருந்திருக்கும்னு நான் நிச்சயமாக நம்பலை. அதுதான் அவரோட மற்றதையும் காட்டுது. நீங்கள் இன்னொரு இது ரெண்டு அம்பலமானது மட்டும் இல்லை, இன்னொரு ட்ரோன் ஒன்று அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்த ஒரு தர்மாக்கோலில் செஞ்சது. ஆமாம், தர்மாக்கோலில் செய்யலை. கீழே ஒரு பைப் இருக்கு, ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு பைப்பு. அந்த பைப்பை முன்ன வந்து செலோ டேப்பை ஒட்டி ஒரு ரெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில். மேலே இருக்கிற ரெக்கை வந்து தர்மாக்கோலை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை செல்லோ டேப் போட்டு ரப்பர் பேண்டு போட்டு ஒட்டி பின்னாடி பிளாஸ்டிக் வாழை வச்சு ஒரு ரொம்ப தைரியமாக ஒரு சர்வதேச கண்காட்சி ஒன்றில் டேபிளில் இவர்களால் இந்த பொருளை காட்சிப்படுத்த முடியுது. ஸோ இது வெறும் திமிர் மட்டும் இல்லை, திமிர் முட்டாள்தனம் ரெண்டோட பர்ஃபெக்ட் பிளண்ட். இது கவலையே இல்லை. அவனுக்கு வந்து வெள்ளைக்காரன் பார்த்து சிரிச்சா எனக்கு என்ன, லோக்கலில் வியாபாரம் பண்ணால் போதும், பிஜேபி எனக்கு இருக்குங்கிற துணிச்சல் எல்லாமே சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்கு. அது வெளிப்படையாக ஒரு ரிப்போர்ட்டரு லைவ்ல இருக்கும்போதே கலாய்க்கிறார். அந்த கவுண்டருக்கு போயிட்டு இதை அவங்க இன்வெர்ட் பண்ண ட்ரோன்னு சொல்லி அதை தீ காமிச்சிட்டு நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் செஞ்சு அந்த பசங்க இன்னொன்று ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை. அவர்கள் வந்து என்னன்னு சொன்னால் இந்த செய்தி அம்பலமான பிறகும் கூட அங்கே மாணவர்கள் வந்து இது எங்களோட கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே மட்டும் நடக்கலை,
நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஏதோ கல்கோட்டா யூனிவர்சிட்டி மட்டும் இப்படி ஒன்றில் மாட்டிட்டு இருக்குன்னு. பல இடங்கள்ல இந்த மாதிரி அல்பத்தனமாக நம்ம ஐஐடி எல்லாம் பண்ணும்போது வாய் மூடிட்டு இருந்ததோட விளைவு. மெட்ராஸ் ஐஐடி என்ன பண்ணுவாங்கன்னா, கொரோனா டைம் திடீர்னு மெட்ராஸ் ஐஐடியை பற்றி ஒரு செய்தி ஒன்று வரும். ஏதோ ஒன்று இப்போ செயற்கரிய செயல் ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு ஒன்று வரும். தேடி பார்த்தீங்கன்னா அது நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஐஐடி ஒரு கண்காட்சி நடத்துனாங்க. அந்த கண்காட்சியில் 1500 ரூபா டிக்கெட்டில் சென்னை டு பெங்களூர் வந்து ஹைப்பர் லூப்பில் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு ஒரு பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஐஐடி ஸ்டூடெண்ட். ஓ சரி, யார் அதுன்னு பார்த்தா இந்த பையன் ஃபஸ்ட் இயர், பிடெக் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன். ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், அந்த பையன் பேட்டி கொடுக்குறாரு. அது இன்னும் வரத்துக்கு மற்ற நாடுகள்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அது இப்போ டெவலப்மெண்ட் வருது. அது ஒரு ஓப்பன் சோர்ஸில் இருக்குது அந்த தொழில்நுட்பம். எல்லாம் இருந்தாலும் கூட இவர்கள் சும்மா ஒரு தண்ணி போகிற பைப்பு ஒன்று ஒரு 250 மீட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டோம், அடுத்த வருஷமே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு சீன் ஒன்று போட்டாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷமும் ஏதாவது ஒன்று பிரம்மாண்டமாக கண்டுபிடிச்சதா ஐஐடி கிளைம் பண்ணும், செயல்பாட்டில் அது வராது. நீங்கள் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை தள்ளுறதுக்கு ஒரு வண்டியை கண்டுபிடிச்சாங்க. அது எல்லா ஊரிலும் ஏற்கனவே இருக்குது. 2 சக்கரம் வச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் தள்ளுறது, அந்த தொழில் அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்புறமா 6 லட்சம் ரூபாய்க்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டினதை நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஐஐடியிலேயே இந்த மாதிரி மீடியா ப்ராபகண்டா பண்ணி எதையுமே செய்யாமல் சும்மா கால் நீட்டி உட்காந்துக்கிற அளவுக்கான சொகுசு இருந்தது. அதனுடைய ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக இவங்க இதை நடத்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக பாஜக வந்த பிறகு இந்த கல்வி நிலையங்கள்ல எல்லாம் தங்களுடைய அடிப்பொடிகளை எந்த தகுதி இல்லாதவங்களை கொண்டு வந்து அதில் மேலே உட்கார வச்சு ஆல்மோஸ்ட் இந்தியன் அந்த எஜுகேஷன் சிஸ்டமை எவ்வளவு தூரம் அதை நாசமாக்க முடியுமோ அதை செஞ்சாங்க. ஆபாச படங்களில் நடித்தவரை கொண்டு வந்து நடிப்பு கல்லூரியில் முதல்வராக்குறது, ஒரு சாதாரண கடிதம் எழுத தெரியாதவரை ஜேஎன்யூவில் கொண்டு வந்து துணைவேந்தராக்குறதுன்னு சொல்லிட்டு பாஜக வந்து கல்வி நிலையங்களை ஒரு உள்நோக்கத்தோடய சிதைக்கிறாங்க. படித்தாதான் நீ பேசுவ, கம்யூனிசம் பேசுவ, இது பேசுவ, சமத்துவம் பேசுவ, வா ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி நீ மதவெறி பேசு அப்படிங்கிறதுக்காகவே இவர்கள் வந்து கல்வி புலத்தை சிதைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சாங்க. வெறும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான் உருவாக்குறாங்க, உண்மையான யூனிவர்சிட்டி அந்த மாதிரி உருவாக்குறாங்க. இருக்கிற யூனிவர்சிட்டியை நாசம் வேணா இவங்க பண்ணுவாங்களே தவிர இன்னும் இல்லை. முதல் 500, அதாவது அசாத்தியமான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் நாடு கூட சிறந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் வருது. இந்தியாவுக்கு இடம் இல்லை. யோசிச்சு பாருங்க, 150 கோடி மக்கள் பாப்புலேஷன். 1950 இதற்கான முயற்சி எடுத்து ஐஐடி ஐஐஎம் எல்லாம் உருவாக்குன ஒரு நாடு இன்றைக்கு முதல் 500 சிறந்த பல்கலைக்கழகங்களுக்குள்ள வர முடியல. என்னன்னா இவர்கள் வந்து 10 இயர்ஸில் நாட்டை 1980 ஸ்டேஜ் கொண்டு போயிருப்பாங்க. உலகம் 2020க்கு வந்த பிறகு இந்தியாவை இவர்கள் 1980 கொண்டு போனாங்க. அதனுடைய விளைவு தான் இது. அதனுடைய இது ஒரு ஒற்றை சம்பவம் அல்ல. ஒரு சின்னோண்டு கீரல் வந்து பெரிய புண்ணாகுதுன்னா சுகர் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். சின்ன சரங்கு ஆற மாட்டேங்குது, ரொம்ப பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் பேஷண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காருன்னு அர்த்தம். இதான் எதார்த்தம். இந்தியா இந்த ஒற்றை சம்பவம், இந்த அவமானம் இருக்கு இல்லையா, இது நிர்வாகத்தை எப்படி நடத்தினா இது நடந்தே தீரும். ஏன்னா இந்தியாவில் வேறு பல்வேறு இடங்களில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தின வரலாறு உண்டு. நீங்கள் தமிழ்நாடு மாதிரினே கூட எடுக்க வேண்டாம், மற்ற மாநிலங்களிலே கூட இந்த மாதிரியான சர்வதேச கேதரிங்கை ரொம்ப ஒழுங்காக செஞ்சுருக்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி உண்டு. ஒரிசாவில், கேரளாவில் இந்த மாதிரியெல்லாம் உண்டு. சிக்கல் வந்து என்ன, முதலில் அதுக்கு பொறுப்படுத்துகிற அளவுக்கு இவர்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, வெறுமனே ராஜாவை திருப்திப்படுத்துறதுக்கு கேபரே டான்ஸர் ராஜா பார்க்க வர்றாருன்னு சொன்னால் ராஜா மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், மற்றவர்களில் வந்து என்ன நடந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொறுப்பின்மை, உச்சகட்ட பொறுப்பின்மை 10 வருஷமாக நாட்டில் இருக்கு. இன்னைக்கு அது உலகம் முழுக்க அம்பலம். ராஜா வந்து திருப்தி அடைஞ்சிருப்பாரா? ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? கொண்டு போயிருப்பாங்களா அவர்கிட்ட? இது தெரியாதுன்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. நீங்க அது நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. இது உலகளாவிய அளவில் சர்வாதிகாரிகள். இல்ல, நீங்க அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்காக அப்படி சொல்றீங்களா? இல்ல எனக்கு அந்த மாதிரி நான் ஈவன் தோ இதுலயும் சொல்றேனே, இந்த தவறுகள் 1-2 நடந்துருச்சுன்னா இது எல்லாத்துக்குமே மோடியை நீங்க பொறுப்பே ஆக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் இதை மட்டும் ஒரு தனித்த சம்பவமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோடியை நாம பொறுப்பேற்கவே சொல்ல முடியாது. பாஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சு கொடுத்துட்டாங்க, அது அவர் என்ன பண்ணுவாரு தெரியாது. வைஃபை வேலை செய்யல, அவர் என்ன செய்ய முடியும்? கிடையாது. இங்கே ஒரு யூனிவர்சிட்டி, யாரோ ஒரு யூனிவர்சிட்டி ஏமாத்தினா அதுக்கு மோடி என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர இந்த கச்சேரியை வந்து அவர் நடத்துகிற விதம் இருக்குல்ல, அதுதான் இது அத்தனையும் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு காரணம். எப்படி ஒரு இடத்துல எல்லா தப்பும் நடக்கும்?
ஸோ ரீசன் வந்து இப்போ இந்த மாதிரி நடக்கிற இடங்கள் அதான் ஏற்கனவே இந்த மாதிரி நடக்கிற இடங்கள்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலோ ஏதோ ஒன்று எடுக்கப்பட்டாலும் அதுக்கு இது வரைக்கும் எந்த டிசாஸ்டருக்கு ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு? ரயில்வேல தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்குது, கிரிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து 3 லட்சம் அப்பாயின்மெண்ட் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு. அமித்ஷா மேலே பல விஷயங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். மணிப்பூரா இருக்கட்டும், பகல்காமா இருக்கட்டும், புல்வாமா இருக்கட்டும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தா 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூனியன் கவர்மெண்ட்ல நடக்குது. ஆனால் யாருக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. அது கோர்ட் மூலமாகவும் யாரையும் எதையும் பனிஷ் பண்ண முடியாது. இது தொடர்ந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்போ வந்து பகல்காமில் வந்து கொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு பாகிஸ்தானையும் இந்தியாவும் ஒப்பிட்டு தான் எல்லாரும் பேசுனாங்க. இந்தியா தரப்பு இருக்க நியாயத்தை வச்சு பாகிஸ்தானை அட்டாக் பண்ணி யாரும் பேசல. ட்ரம்ப்பு ஒரு முனீர் அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு டின்னர் சாப்பிட்றாரு. இந்தியாவை மிரட்டி தான் பண்ணி வச்சுன்றத பல தடவை சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்கனவே ஒரு பிரச்சனை. இப்போ யூஎஸ் அமெரிக்கா டீல் அது ஒரு அவமானம் இந்தியாவுக்கு. இப்போ இது இந்த ஐடி எக்ஸ்போ இதெல்லாம் இது நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது மற்ற பெரிய பிரச்சனைகளுக்கு இணையானது. இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு நிகழ்ச்சியை ஏதோ காது குத்து வந்து சொதப்பிருச்சு, சாப்பாடு சரியில்லைங்கிற மாதிரி முடிய போறது அல்ல. இந்தியா எங்களுடைய கேப்பபிலிட்டி என்னன்னு காட்டுறதுக்கு நடந்த நிகழ்ச்சி. நீங்க அதுல இவ்வளவு சொதப்புனீங்கன்னு சொன்னா இந்தியாவோட ஸ்டாண்டர்டே இதான் அவன் நம்புவான். இப்போ நீங்க உங்க பில் கேட்ஸ் யூனிஸ்ல வரலனாலும் பெரிய பெரிய ஐடி டெக் ஜெயின்ஸ்லாம் வந்திருக்காங்க, பயங்கரமா வருவாங்க. ஆமா, இந்தியாவில் 150 கோடி பாப்புலேஷன் இருக்கு. இல்ல அவங்க முன்னாடி அவங்களுக்கு இது எப்படி கட்டாயமா இல்ல அவங்க எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர்களை எல்லாம் ஏன்னா அவன் ஒரு வியாபாரம் இங்க இருக்குன்றதுனால வந்திருக்கான். அவன் இங்க இருந்து திறமையை வந்து எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கான். அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய சந்தை. முன்னாடியே அப்படி ஒரு மதிப்பீடு இருக்கு ஜென்ரலாவே. இங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இப்போ ரிசர்ச் சென்டர் எல்லாம் யாரும் வைக்கிறது இல்லையே. அவர்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சந்தைன்னு தான். டீல் நடக்கும் போதும் எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஐரோப்பிய யூனியன் என்ன சொன்னுச்சு, 2 பேரும் சேர்ந்து 200 கோடி பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு. அதோட பச்சையான அர்த்தம் என்ன, இது 150 கோடி பாப்புலேஷன் இருக்கு, ஒரு பெரிய மார்க்கெட். இந்திய சந்தை எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அமெரிக்காவோட நியூசிலாண்டும் அப்படிதான் சொன்னாங்க. இந்திய சந்தைக்கு நாங்க போறோம்னு தான் சொன்னாங்க. இது ஒரு மார்க்கெட் அவர்களுக்கு. திறமையாளர்களை எடுப்பதுங்கிறதெல்லாம் அவங்க ஆல்ரெடி அந்த எண்ணத்தை எல்லாம் கணிசமா குறைச்சிட்டாங்க. அது வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இது இப்படி ஒரு செய்தி வந்த போது இப்ப சைனா என்ன பண்ணிருக்குன்னா அதை தங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா சீனா பயன்படுத்துது. எங்க நாய் அது, நாங்க 3 லட்சம் ரூபாய்க்கு செஞ்சு இவர்களுடைய 100 கோடி ரூபாய் படத்தை அவனோட 3 லட்சம் ரூபாய் நாய் காலி பண்ணிடுச்சு, நாய் பொம்மை. இது ஒரு பிரச்சனை. அடுத்ததா இது உலக அரங்கில் என்ன செய்யும்னா இந்திய பல்கலைக்கழகங்கள் ஃப்ராடு, இவங்க ஏமாத்துவாங்க, இவங்களுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஏஐல வந்து இவங்க கொடுத்த பில்டப் இருக்குல்ல, ஏஐ உலகத்தை இந்தியா தான் ஆள போகுதுங்கிற பில்டப் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு வைஃபை கூட இங்கே இவங்களால வைக்க முடியாது, இன்ஃப்ரால இவர்கள் ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்ற ஒரு பேர் வரும். ஸோ இந்த ஏஐ ரேஸில் என்ன ஆகும்னு சொன்னால் இந்தியா தன்னுடைய மதிப்பை உயர்த்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, பல கோடி கொட்டப்பட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி, மகாராஜாவை திருப்திப்படுத்துகிற ஒரு டான்ஸ் ஷோ மாதிரி ஆகி அதையும் செய்ய முடியாமல் சர்வதேச அரங்கில் நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய அலட்சியத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. காப்பாற்றவே முடியல. இது வந்து ஒரு மெட்டீரியல், இந்த நாய் பொம்மை காலி பண்ணுச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிக்க வேண்டாம். இந்த நாய் பொம்மையின் வழியா இங்கே எவ்வளவு ஏமாத்து வேலை நடக்குது அப்படிங்கிறதும், எவ்வளவு வந்து குறைவா பார்வையாளர்களை மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இவர்கள் பொறுப்பெடுத்துக்கிற தன்மையிலேயே இருக்கிற பலவீனத்தையும் அம்பலப்படுத்தியிருக்கு. இது அவ்வளவும் சேர்ந்து இந்தியாவினுடைய டெக் எதிர்காலத்தின் மீது ஒரு பெரிய டேமேஜை உருவாக்கும் அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. அடுத்ததா இங்க வந்திருக்கிற ஒரு டீல்லாம் இருக்குல்ல, நீங்க பெரிய பெரிய ஏஐ நிறுவனங்கள், அந்த செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிறத ஏதோ பெரிய சாதனை மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆக்சுவலா அது ஒரு டேஞ்சர் என்னோட பார்வையில. மேபி யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க மறுத்தா நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்னோட கருத்து ரூல் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு ஏஐ கம்பெனியோட இன்னைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கு, ஒரு டூலை உருவாக்கி அந்த டூல் மனிதர்களுடைய தேவையை நிறுவனங்கள்ல குறைக்குது. ஆந்த்ரோபிக் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து டாவோஸ்ல நடந்த இதே மாதிரியான ஒரு சம்மிட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த 6 மாசத்திலிருந்து 1 வருடத்திற்குள் ஒட்டுமொத்த ஐடி கம்பெனியோட வேலைகளையும் நாம எங்களோட ஏஐ டூலை வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறாரு. சொல்றது 6 மாசத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள. அவரே இன்னொன்று சொல்றாரு, மற்ற நிறுவனங்கள்லையும் என்ட்ரி லெவல் வேலை, ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல, துவக்க நிலை வேலைகளில் 50% வேலையை அடுத்த 5 ஆண்டுகளில் எங்களோட டூல் காலி பண்ணிடுன்றார். மக்களே தேவையில்லை, மனிதர்களே அந்த வேலையை செய்ய தேவையில்லை.
ஸோ இதோட இம்பேக்ட்னால தான் ஐடி ஷேர்ஸ் எல்லாம் கணிசமாக வீழுது. இந்த நேரத்தில் ஒரு ஏஐ நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணுறான்னு அவன் டூலை இங்கே கொண்டு வர போகிறான். அது என்ன செய்யும்? மனிதர்களை வேலை இல்லாமல் செய்யும். 65-70 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அவன் ஏஐ வந்து இன்கார்பரேட் பண்ணுறான்னா என்ன பண்ண முடியும்? இனி வந்து வேலை தேவையில்லை, அவனோட சாஃப்ட்வேர் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும். அப்போ இந்திய டெக் நிறுவனங்களுக்கு இது ஒரு அபாய அறிவிப்பு. நிறுவனங்களுக்கு இல்லை, அவன் லாபம் ஏறும், ஆனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அது ஒரு அபாய அறிவிப்பு. சரி, ஏஐ வச்சு நீங்கள் உலகத்தை ஆள போகிறேங்கிறீங்களே, உலகத்தில் இருக்கிற செயற்கை நுண்ணறிவு ப்ரொஃபஸர்ஸ் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? கிடையாது. செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்கள் 50% சைனா. தூர்தர்ஷன்ல பேசின வந்த அந்த ப்ரொஃபஸரே வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி சம்மந்தமே இல்லை. அவங்க வேற ஒரு துறையில் இருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து நமக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிடையாது, ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது, புதுசாக ஆட்களை உருவாக்குறதுக்கான எந்த திட்டமிடலும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாநாடு மட்டும் பெருசாக போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இது இங்கே இருக்கிற பலவீனங்களை வெளிக்காட்டி இருக்குன்றதுனால உங்களை விட ஒரு புதுசாக இந்த இடத்தில் ஒரு ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவன் இங்கே வருவானா, சைனா போவானா, அல்லது யுஏஇ கூட போகலாம். ஸோ இது ஒரு மோடி கடந்த சில மாதங்களாக அவர் தொடர்றது எதுவுமே விளங்குறது இல்லை. இதுதான் அவருடைய ரொம்ப கசப்பான யதார்த்தம் இதுதான். ஏன்னா மோடியை காப்பாற்றுறது அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து ஆர்எஸ்எஸ் மற்ற பாஜகவினுடைய மற்றவர்கள் மெல்ல விலகுறாங்க அப்படின்னு தான் நாம் அதை எடுத்துக்கணும். எதுக்காக அப்படிதான் நடக்குது? ஆர்எஸ்எஸ் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுதா? நீங்கள் இவரை பாருங்க, யோகி ஆதித்யநாத் இப்போ டெல்லியில் காற்று மோசமாயிருக்கு, சுவாசிக்கவே முடியலன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நிதின் கட்கரி ப்ராஜெக்டில் வந்து பிளான் லெவல்லையே மோசமாக இருக்குது, குவாலிட்டி மோசமாக இருக்குது, நல்ல திட்டங்களே வர்றதில்லைன்னு நிதின் கட்கரி சொல்கிறாரு. டெல்லியில் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக தலைவரோட தேர்வில் ஆர்எஸ்எஸ் கலந்துக்கவே இல்லை. இப்போவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு வேளை நான் சந்தேகிக்கிறது என்னன்னு சொன்னால், பாஜக எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மோடி தான்னு சொல்லி, பாஜக இல்லை ஆர்எஸ்எஸ் நடந்த எல்லா தவறுகளுக்கும் காரணம் மோடி தான்னு சொல்லி தன்னை வந்து நான் பெட்டர், மோடியை விட மோடி டீமை விட நான் பெட்டர் அப்படின்னு சொல்லி தன் கையை கழுவ வாய்ப்பு இருக்கு. இப்போதான் அப்படி வர்றாங்க, ஒரே கிணறு ஒரே கோயில் மாறணும் அப்படின்னு. எங்களுக்கு வந்து இந்திய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எங்களோட இது இல்லை, இன்ஃபேக்ட் பாரதத்தோட ஹிந்துத்துவம் அவங்களையும் சேர்த்தது தான் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர்கள் பேச வாய்ப்பு இருக்கு. அவர்கள் கை கழுவுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பவும் பாருங்க, மோடியை உளுந்து பிறண்டெல்லாம் யாரும் இது பண்றதில்ல, டிஃபெண்ட் பண்றதில்ல. மாறா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. இது ஒரு நல்ல டீல், ஆனால் நீங்க ரஷ்யன் ஆயிலை பத்தி நீங்க அவர்கிட்ட கேட்டுங்கன்றாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, ரஷ்யன் ஆயிலை பத்தி எனக்கு இன்னுமே தெரியாது, அந்த பேச்சுவார்த்தை அங்கே நடக்குது, நீங்க அங்கே கேட்டுங்கன்றாரு. வர்த்தக அமைச்சர் கேளுங்கன்றாரு. விவசாயம் இப்படி பாலை தூக்கி போடுறாங்க. வேறு சில அமைச்சர்கள் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஸோ ஸ்லோவா மகாராஜாவை சுமக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரே இடத்துல இல்லை, மெல்ல மெல்ல அந்த இதுலேருந்து அந்த அந்த லக்கேஜை தூக்குறதுலேருந்து ஒவ்வொருத்தரும் விலகுறாங்க. மோடியை அவரோட பொது வெளியில் அவருடைய ப்ரெசன்ஸே ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ராஜா வந்து டீப் ட்ரபிளில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. பட் இந்த ஏஐ சம்மிட் ஒரு இந்தியாவுக்கு ஒரு கரும்புள்ளி தான். பட் இது வந்து ஒரு நாளில் நடக்கலை. ஓகே, இதற்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து 10 வருஷமா இவர்களுடைய அலட்சியம், இவர்களோட பொறுப்பின்மை, வெறுமனே ஒரு நபரை திருப்திப்படுத்தினா போதுங்கிற என்டையர் ஃபோக்கஸும் அதன் மீது இருந்தது. அதனால அதிகாரிகளுக்கு பயம் விட்டு போனது. அதே போல அவர்களுடைய அடிப்பொடிகள் வந்து என்ன வேணா பேசலாம். இப்போ அசாம் முதல்வர் வந்து எவ்வளவு பேசினாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஒன்று கேட்காது, கோர்ட் ஒன்று கேட்காதுன்னு எல்லாரையும், அவ்வளோ சீரியஸான மேட்டர் கிடையாது, நீங்க ஹைகோர்ட்டை நம்புங்க, அங்க போங்க, பைபாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சுப்ரீம். திறமையானவனுக்கு மரியாதை இல்லாமல் இருந்துச்சு, திறமை இல்லாமல் இவர்களை வழிபடுபவர்களுக்கு மட்டும் பெரிய மரியாதை கிடைத்தது. இந்த மாதிரியா சின்ன சின்ன ஒரு சாம்ராஜ்யம் ஒரு பெரிய தவறால் வீழாது. மாறாக கவலையே இல்லாமல் பல்வேறு தவறுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா, அதனால தான் ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் வீழ்வார்கள். இவர்கள் செய்த தொடர் தவறுகளினுடைய ஒரு விளைவு இது மட்டும் இல்லை, தொடர்ந்து இதை மாதிரியான பல்வேறு தோல்விகளை, தவறுகளை, வீழ்ச்சிகளை பாஜக அரசு சந்திக்கும். அதான் யதார்த்தம். அதுக்கு இது ஒரு துவக்கமெல்லாம் இல்லை, துவக்கம் அப்பயே துவங்கியாச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன், இந்த தோல்வி பயணத்தின் ஒரு மைல்கல் இது. இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.